இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் ஒரு அழகான பாசுரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பணம் எல்லோருக்கும் முக்கியம். அந்த பணம் நமக்கு எப்படி தேவை அப்படிங்கிறத எல்லாருமே அதில் ஈடுபாடாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற இதில் போய்கிட்டு இருக்கிறோம். பக்தியை விட பணம் தான் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னா நல்ல வழியை நம்மாழ்வார் நமக்கு சொல்கிறாரு. பணத்தை தேடி போகிறத விட பெருமானுடைய அடியார்களை பூசிங்க, பெருமாளுடைய அடியார்களின் பாதங்களை தொழுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அழகான பாசுரம் சொல்கிறாரு நம்மாழ்வார். அழகிய கூந்தலையுடைய மகாலட்சுமிக்கும் பூமாதேவிக்கும் ஆயர்குல கொழுந்தான நப்பினைக்கும் மணாளனான எம்பிரானை பற்றி இருக்கலா பிடித்து கொள்ளுங்க. அவருடைய அடியார்களை சேவித்தாலே நம்ம பெரிய செல்வந்தர்களாகலாம் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். இவருடைய பாசுரத்தில் எம்பிரானை பற்றி நிலையான வளம் கொண்ட குருகூரில் பிறந்த சடகோபர் கைங்கரியமாக எண்ணி ஆராய்ந்து பாடிய இந்த தமிழ் பாமாலை 1000 இந்த 10 பாசுரங்களையும் தினசரி பக்தியுடன் பாட வல்லவர்கள் பெரிய செல்வந்தர்களாகி திருமால் அடியார்களை பூசிக்கும் பேறு பெற்றவர்களால் அப்படிங்கிறாரு. திருமால் அடியார்களுடைய பூசிக்கும் பேறு பெற்றாலே நமக்கு பெரிய செல்வம் சேர்ந்து விடும். இந்த உண்மையை அழகாக சொல்லியிருக்கிறாரு நம்மாழ்வார். இவர்தான் வைகுண்டத்தையே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சூழ் விசும்பு அணிமுகள் தூரியம் முழங்கின, ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின, ஏழ்பொழிலும் மழை வேந்திய என் அப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டு உகந்தே அப்படிங்கிறாரு. அந்த அடியார்களை கண்ட உடனே கடலில் இருக்கிற அலைகள்லாம் எந்திரிச்சு கைகூப்பி வணங்குதான். அப்படியெல்லாம் இருக்கிற போது நம்ம ஏன் அடியார்களை வணங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாசுரத்தின் மூலமாக அழகாக சொல்கிறாரு நம்மாழ்வார். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் குல ஆயிர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை வாய்த்த வழுதி வள நாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றவேல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை 1000 இவையும் ஓர் 10 வல்லார் உலகில் ஏந்து பெருஞ்செல்வந்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். இந்த பாசுரத்தை கூந்தல் மலர் மங்கை அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை சொல்கிறாரு, ஸ்ரீதேவியை சொல்கிறாரு நம்மாழ்வார். மண் மடந்தை பூமாதேவியை சொல்கிறாரு. குல ஆயர் கொழுந்துக்கும் அப்படின்னா நப்பிண்ணை பிராட்டியை சொல்கிறாரு. இவ்வளோ அழகான பாசுரத்தை நாமும் தினசரி சேவித்தோம்னாலே, அழகான இந்த பாசுரத்தை சேவித்தோம்னாலே பெரிய செல்வந்தர்களாகி திருமால் அடியார்களே பூசிக்கும் பேறு பெறுவோம் அப்படிங்கிறாரு. 5ஆம் பத்தில் 6ஆம் திருமொழியில் கடைசி பாசுரமாக அந்த பாசுரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு நம்மாழ்வார். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் குல ஆயிர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை வாய்த்த வழுதி வள நாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றவேல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை 1000 இவையும் ஓர் 10 வல்லார் உலகில் ஏந்து பெருஞ்செல்வந்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே அப்படிங்கிறாரு இந்த நம்மாழ்வார். இவர் பாடிய பாசுரங்களில் பார்த்தோம்னா இந்த 10 பாசுரங்களையும் தினசரி பக்தியுடன் பாட வல்லவர்கள் பெரிய செல்வந்தர்களாகலாம். நம்மளாம் எல்லாம் நினைக்கிறோம் உழைச்சா மேலே வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அழகான வழியை நமக்கு நம்மாழ்வார் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. திருமால் அடியார்களை பூசித்தாலே போதும். தொண்டனுக்கு அடியார்கள், தொண்டனுக்கு தொண்டன் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் கூட. கூந்தல் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் குல ஆயர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை வாய்த்த வழுதி வள நாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றவேல் செய்த ஆய்ந்த தமிழ் மாலை 1000 இவையும் 10 உலகில் வல்லார்கள் ஏந்து பெருஞ்செல்வந்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரம் அற்புதமானது.
பெரிய செல்வந்தராளாகி நாமும் திருமால் அடியார்களை பூசிக்கும் பெறுவோமாக. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.